ஹரே கிருஷ்ணா. வெல்கம் டு காஞ்சி கௌரவாணி யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் உலக புகழ்பெற்ற கோவில். அந்த கோவிலில் நடந்த 12 உதய கருட சேவை, இந்த பிரம்மாண்ட திருவிழாவை தான் நம்ம தரிசிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த புனிதமான இந்த குளத்தை பாருங்க, இந்த குளத்தோடைய அளவை பாருங்க. அட்டேங்கப்பா, உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குளங்கள்ல இது ஒன்று. சொல்லப்போனால் நம்மளுடைய இந்த கோவில் குளத்துல இதுதான் பெருசு. 24 ஏக்கர். மன்னார்குடி கோயிலுடைய சைஸும் 24 ஏக்கர் தான். ஏன் நம்ம காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில், ஏகாம்பரநாதர் கோவில், இது எல்லாமே 24 ஏக்கர் கோவில் தான். இந்த கோவிலும் இந்த குளமும் அதே சைஸுங்க. அதான் அந்த குளத்தை முதல்ல சுற்றி பார்க்குறதே பெரிய விஷயம். ஸோ கிருஷ்ணருடைய வைபவங்கள் நடந்தது இந்த குளத்துல. கிருஷ்ணர் இங்கே காட்சி கொடுத்துருக்காரு. கோ பிரளயர், கோபிலர்னு 2 மகா யோகி பக்தர்களுக்கு நாரதருடைய அறிவுறுதல் பேரி அவங்க துவாரகா போகிற மாதிரி இருந்தாங்க. அப்போ நாரதர் சொன்னார், கிருஷ்ணருடைய லீலைகள் முடிஞ்சிச்சு, உங்களுக்காக மீண்டும் அவர் இங்கே தரிசனம் கொடுப்பாருன்னு சொன்னால இந்த குளத்துக்கிட்ட உட்காந்து அவங்க தவம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கிருஷ்ணர் காட்சி கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு இடம். அப்படி இந்த மன்னார்குடி கோவில், ராஜகோபால சுவாமி கோவில் தலைமையில் 12 பெருமாளுடைய தரிசனம், பெரிய பரம பாக்கியம். பாருங்க, ராஜகோபாலனுடைய காட்சி ரொம்ப ரொம்ப அற்புதங்க. அதே மாதிரி அந்த யானையை பற்றி சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. செங்கம்பலம் எவ்வளவு சுட்டி நல்லா விளையாடுது. அப்படியே அந்த யானை அவ்வளோ ஒரு அருமையான காட்சி. அது போக ரோடு முழுக்க அந்த பசுமாடு கண்ணுக்குட்டிலாம் நிறைய ஓடிக்கிட்டு இருந்தது. ஸோ இது ஒரு அருமையான திருவிழாங்க. தமிழ்நாட்டில் நல்ல பிரம்மாண்டமான ஒரு திருவிழா. இந்த 12 பெருமாளுடைய தரிசனம், கருட சேவை. சமீபத்தில் நம்ம பஞ்ச கருட சேவை நம்ம நங்கநல்லூரில் நடந்தது. இப்போ இங்கே மீண்டும் தஞ்சாவூரில் கூட 25 கருட சேவை நடக்க போகிறதா கேள்விப்பட்டேன். அற்புதமான காட்சி பாருங்க. தயாராகிட்டு இருக்காரு. காலையில் 6:30 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னால் தெரிகிறது மன்னார்குடி ஸ்ரீ வித்யா ராஜகோபால சுவாமி. இந்த ஸ்ரீ வித்யா ராஜகோபால சுவாமியுடைய கோபுரம் புனரமைப்பு பணி, ரெனோவேஷன் நடந்துகிட்டு இருக்கு. பிரம்மாண்டமான அந்த கோவில் கோபுரம் 154 அடி, 154 ஃபீட் ஹைட்டு, 7 பிரகாரம், 16 கோபுரங்கள். பரவாசுதேவனா மூலவர் இருக்காரு, ராஜகோபாலனா உற்சவர் இருக்காரு. அருமையான திருவடி காட்சி, பிரமாதமான அந்த மாடு மேய்க்கிற ஒரு கண்ணனுடைய தரிசனம் அந்த கோவில் வாசல்ல அப்படி கம்பீரமா அப்படி காட்சி கொடுக்குறாரு. கருடாழ்வார் சேவை புரிகிறாரு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான அடியார்கள் கலந்துக்கிட்டாங்க. பல பேர் இந்த காட்சியை தரிசனம் பண்ணாங்க. நம்ம காஞ்சி கௌரவாணி ஃபாலோவர்ஸ்க்கு, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இது. தரிசனம் பண்ணிக்கோங்க. செங்கமலம் வந்துட்டாங்க. கிராப் அப்படி பாப்கட்டு எல்லாம் பண்ணி எவ்வளோ அழகு பாருங்க, சான்ஸே இல்லைங்க. செம்ம விளையாட்டுங்க. செங்கமலம் நல்லா அவங்க கோவில் இல்லையா, அவங்க இடம் இல்லையா, நல்லா அவர் பாகன் சொல்றதெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா நல்லாவே புரிஞ்சுக்குது. சூப்பரான ஒரு பார்ட்டிசிபேஷன் அவங்களுக்கு. கரெக்டா 11 பெருமாள் போயாச்சு. இப்போ 12ஆவதா பெரிய தலைவர் வராரு, ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன் வராரு. அவருக்கு கூட அவருடைய சேவகி இந்த செங்கம்பலம் யானை வருது. உங்களுக்கு செங்கம்பலம் யானை நீங்க பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலுக்கு தெரியல, நம்ம சேனலை பற்றி தெரியல. ஸோ ஒரு கிட்டத்தட்ட 600-700 வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். பல கோவில்களை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி இன்னைக்கு இந்த ஒரு பாக்கியம், மன்னார்குடியில் 12 மகா கருட சேவை உற்சவத்தை சேவிக்கிறதுக்கு ஒரு பரம பாக்கியம். அதனால் முடிஞ்சால் நீங்கள் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த காணொளி நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, வயசானவங்க, பெற்றோர்கள், அதாவது பெரிய பெரிய வேறு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு, இந்த பகுதிக்கு வர முடியாதவங்க, கோவிலுக்கு வர முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த காணொளி சமர்ப்பணம். பெருமாள் அழகாக வராரு. பல ஊர்லேருந்து வந்திருக்காரு. நான் டிஸ்கிரிப்ஷனில் எந்தெந்த ஊர் பெருமாளுடைய பேர் எல்லாமே ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபோட்டோலையும் வந்தது. பட் அது குயிக்காக படிக்க முடியாது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பொறுமையாக படிங்க, இல்லை கமெண்ட் பாக்ஸ்லையும் நான் அதை தந்திருக்கேன், அதையும் பாருங்கள். ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு கோஆப்ரேஷன் இருந்தது. இருந்தாலும் நான் எதிர்பார்த்தது ஒரு பெரிய ஒரு மைதானத்தில். என்னுடைய ரெக்வஸ்ட்டும் அதான், முடிஞ்சால் அவங்க பண்ணுறவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, இன்னும் ஆப்போசிட்டில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கிரவுண்டில். ஏன்னா கோவிலே இவ்வளோ பெரிய கோவில் இருந்தாலும் இது கோவிலுடைய ரோட்டில் ராஜவீதியில் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை டைம் அவ்வளோதான் கிடைச்சதா, அது என்னன்னு தெரியல.
அருமையான காட்சிங்க. அப்படியே வராரு, அழகா வராரு பெருமாள் வந்துட்டு. 12 கருட சேவை நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ் நடந்தது. அப்புறம் அவ்வளோதான், அப்படியே கலைஞ்சு போயிட்டாங்க. போலீஸோடைய சப்போர்ட், பொதுமக்கள்லாம் கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணி நல்லா தேங்காய்லாம் அங்கெல்லாம் உடைச்சு அங்கே ஆரத்தியெல்லாம் எடுத்து பெருமாளுக்கு பாருங்கள் வரிசை அப்படி போகிறாரு பாருங்க. காலையில் 6 மணிக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜகோபாலன் வரதான் லேட்டு, 9 மணிக்கு தான் வந்தார். 8:30 9 மணி இருக்கும் அவர் வரும்போது. நல்லா வந்திருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஒண்டர்ஃபுல் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்துட்டு, பார்த்துக்கோங்க. இருந்தாலும் காணொலியில் பார்த்தாலும் நேரில் பார்த்தாலும் பகவானுடைய காருண்யம். பெரிய ஜிஆர் சுவாமி ஒருத்தர் வந்திருக்காரு. எப்போ பார்த்தாலும் ராஜகோபாலன் உட்பட எல்லா பெருமாளுடைய அனுகிரகங்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அடியனுடைய பிரார்த்தனை. நல்ல ஒரு கண்கொள்ளா காட்சி. கருடன் மேலே அழகாக வந்து வராரு. இதே மக்கள் வெள்ளம். இருந்தாலும் பாதுகாப்பாக ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும். இந்த மாதிரி கூட்டங்களில் போகும்போது குழந்தைங்களெல்லாம் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். நம்மளுடைய உடைமைகளையும் பத்திரமா வச்சுக்கணும். நல்ல வேலை வெதர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. நான் கூட வந்து வெயில் பயங்கரமாக அடிக்கும் போது வயசானவங்களாம் முடியாது நிற்பாங்க அப்படின்னு நினைச்சேன். செங்கம்பலம் முடிச்சுட்டு போகிறாங்க. அந்த கொடையெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. நமக்கு காஞ்சி வரதனுடைய கொடை தான் ஞாபகத்துக்கு வருது. அப்படியே கோவிலுடைய ஆப்போசிட் ரோட்லேயே நேர் எதிரிலே வந்து இன்னொரு வந்து பஸ் ஸ்டாண்டும் கட்டிக்கிட்டு இருக்காங்க புதுசாக வந்து. ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 வேலை முடிஞ்சிருச்சு. மன்னார்குடி பஸ் ஸ்டாண்ட் இப்போதைக்கு டெம்பரவரியாக கோவில் வாசலில், பெருமாள் கோவிலுடைய அந்த ராஜகோபாலன் கோவிலுடைய வாசலில் டெம்பரவரியாக போட்டிருக்காங்க. இன்னும் கூடி சீக்கிரத்தில் மன்னார்குடி பேருந்து நிலையம் பெரிய அளவில் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த ரோட்டில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஜஸ்ட்டு போய் கொஞ்ச தூரத்தில் லெஃப்ட் எடுத்துக்கலாம். எல்லா டீச்சர்களும் கையில் கற்பூரம் பாய்ச்சிக் கொள்ளுமாறு நிர்வாக குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படும். பெரியவங்கெல்லாம் குழந்தைங்களா மாறிட்டாங்க. அவ்வளோ அருமையான நடனம், கிருஷ்ணா ராமான்னு சொல்லிட்டு நல்லா பாட்டு பாடிட்டு இருந்தாங்க ஒரு சில பேர். அதே மாதிரி அங்கங்கே மோரெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அன்னதான சேவையும் பண்ணாங்க. ஆனால் கூட்டத்தில் அது வந்து அதை எடுக்க முடியல. ஒவ்வொரு கோவில்லையும் அவங்க வந்து எவ்வளோ டெக்கரேட் பண்ண முடியும் நல்லா அலங்கரித்து ஒரு வண்டியில் அழகாக வச்சு அது எந்த கோவில்னு தெளிவாக போட்டு அவங்கவுங்க அப்படியே பெருமாளை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அலங்காரம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ராஜகோபாலனை மட்டும் எல்லாரும் தூக்கிட்டு வந்தாங்க. மற்ற எல்லாரும் வண்டியில் தான் வந்தாங்க. ஏன்னா ராஜகோபாலன் இங்கே இருக்கிற ஒரு லோக்கல் தாதா. அவர் வந்துட்டு சுப்ரீம் லார்ட். ரொம்ப அழகாக இருந்தார் ராஜகோபாலன் வந்துட்டு. எவ்வளோ வேறு பேர் வந்தாலும் ராஜகோபாலனுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் அங்கே கொடுத்தது நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த யானையும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம். இந்த 12 கருட சேவை வந்து ஒரே நேரத்தில் வந்து பார்த்தது பெரும் பாக்கியம். இந்த மன்னார்குடி ஒரு காலத்தில் வந்து செண்பகாரண்ய கஷேத்திரம்னு அழைக்கப்பட்டுச்சு. நம்ம பார்ட் 2 இதில் போடுறோம். 2வது வீடியோ எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா மன்னார்குடி ராஜகோபால சுவாமியுடைய முழுமையான வரலாறும் தரிசனமும். அந்த கோவிலை வந்து நாம் இப்போ முழுமையாக தரிசிக்க போகிறோம் 2வது வீடியோவில். பார்ட் 2 வரும்போது பார்ட் 1 மறக்காமல் இதை வந்து கருடசேவை வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. வழக்கம் போல் எல்லாருக்கும் இதயபூர்வமான நன்றி. மறக்காமல் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.